இலங்கையில் சிறப்பாக இடம்பெற்ற ஸ்கை தமிழ் ஊடகத்தின் இஃப்தார் நிகழ்வு. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. ஸ்கை தமிழ் ஊடக வலையமைப்பினால் ஏற்பாடு செய்த இஃப்தார் நிகழ்வு ஸ்கை தமிழ் ஊடக வலையமைப்பு மற்றும் துணிந்தள சஞ்சிகையின் ஸ்தாபக பணிப்பாளர் JM பாசித்தின் நெறிப்படுத்தலில் சாய்ந்தமருது மஸ்ஜிது சஃபா பள்ளிவாசலில் நேற்று வெள்ளிக்கிழமை சிறப்பாக இடம்பெற்றது. ஸ்கை தமிழ் ஊடக வலையமைப்பின் துணிந்தள சஞ்சிகையின் பிரதம ஆசிரியர் MSM ஜாகிர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வுக்கு சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபை கௌரவ தலைவர் டாக்டர் அல்ஹாஜ் MHK சனோஸ் காரியப்பர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்தார். சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபை கௌரவ செயலாளர் பொறியியலாளர் MMM முனாஸ் கௌரவ அதிதியாகவும், சாய்ந்தமருது மஸ்ஜிது சஃபா பள்ளிவாசல் கௌரவ தலைவர் ஓய்வு பெற்ற பொறியியலாளர் ULM அஜீஸ் விசேட அதிதியாகவும் கலந்து கொண்டதுடன் ஸ்கை தமிழ் ஊடக வலையமைப்பின் செய்தி முகாமையாளர் AHM ஹாரிஸ், பிராந்திய முகாமையாளர் MAH அஸ்ரி, உறுப்பினர் AK ஹசான் அகமது, பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்கள், ஊடக அமைப்புகளின் முக்கியஸ்தர்கள், பிராந்திய செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சாய்ந்தமருது மஸ்ஜிது சஃபா பள்ளிவாசலின் பர்ஷிமா மௌலவி MM ரஹ்மத்துல்லா விசேட துஆ பிரார்த்தனையை நிகழ்த்தினார். ஸ்கை தமிழ் ஊடக வலையமைப்பின் உறுப்பினர் MHM ஷிஃப்கான் இஃப்தார் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதுடன் நன்றியுரையினை ஸ்கை தமிழ் ஊடக வலையமைப்பின் உதவி முகாமையாளர் மஹரூப் M ஜபீர் நிகழ்த்தினார். இதன்போது கலந்து கொண்ட பிரதம அதிதி, கௌரவ அதிதி மற்றும் விசேட அதிதி ஆகியோர்களுக்கு ஸ்கை தமிழ் குடும்பத்தினால் நினைவு சின்னமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.